தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. அன்னை மரியாளின் மாசற்ற திருஇருதயத்திற்கு நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஓ மரியாளின் மாசற்ற திருஇருதயமே, கடவுளின் தாயே, எங்கள் தாயே, மிகவும் அன்பான இருதயமே, தேவ தூதர்கள் மற்றும் மனிதர்களின் அனைத்து வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் தகுதியானதும் நேசத்திற்கு உரியதுமான மகா வணக்கத்திற்குரிய திரு இருதயமே, இயேசுவின் இருதயத்திற்கு மிகவும் இணக்கமான இருதயம், அதில் நீரே மிகவும் பரிபூர்ணமானவர். எங்கள் உறைந்த இதயங்களை உருக்கி அவை எங்கள் தெய்வீக இரட்சகரின் இருதயத்தை நோக்கி முழுமையாக திரும்பும்படி அருள் புரிவீராக. அவற்றில் உமது நற்பண்புகளின் அன்பை ஊற்றுவீராக. நீர் தொடர்ந்து எரியும் புனித நெருப்பால் அவர்களை தூண்டுவீராக. பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை உமது பாதுகாப்பின் கீழ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பாதுகாத்து அதன் எதிரிகளின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் எதிராக எப்போதும் அதன் ஆறுதலாகவும் அதன் அடைக்கலமாகவும் அதன் வெல்ல முடியாத கோட்டையாகவும் இருங்கள். இயேசுவிடம் வருவதற்கான எங்கள் வழியாகவும் எங்கள் இரட்சிப்புக்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் நாங்கள் பெறும் வழியாகவும் நீர் இருப்பீராக. எங்கள் தேவைகளில் எங்கள் உதவியாகவும், துன்பங்களில் எங்கள் நிவாரணமாகவும், சோதனைகளில் எங்கள் ஆறுதலாகவும், துன்புறுத்தல்களில் எங்கள் அடைக்கலமாகவும், அனைத்து ஆபத்துக்களிலும் எங்கள் ஆதரவாகவும் இருங்கள். ஆனால் குறிப்பாக மரண நேரத்தில், நமது கடைசி மோதலில், நரகத்தின் அனைத்து சக்திகளும் நமது நித்திய விதியை பொறுத்து இருக்கும் அந்த பயங்கரமான தருணத்தில், அந்த பயங்கரமான நெருக்கடியில் நம் ஆன்மாக்களை கைப்பற்ற தங்கள் மிகுந்த முயற்சிகளை பயன்படுத்தும் போது, ஓ மிகவும் பக்தியுள்ள கன்னிகையே, அந்த நேரத்தில் உமது தாய் வழி இருதயத்தின் இனிமையும் உமது சர்வ வல்லமையுள்ள திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடனான உமது செல்வாக்கின் செயல்திறனையும் எங்களுக்கு அனுபவிக்க செய்தருளும். இரக்கத்தின் மூலத்தில் உமது ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்தை எங்களுக்கு திறந்து பரலோகத்தில் அவரை நித்தியமாக ஆசீர்வதிப்பதன் மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்று விசுவசிக்கிறோம். ஆமென். இயேசுவின் தெய்வீக இருதயமும் மரியாளின் மாசற்ற திரு இருதயமும் அவருடைய அனைத்து உயிரினங்களாலும் என்றென்றும் அறியப்பட்டு, புகழப்பட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டு, நேசிக்கப்பட்டு, சேவை செய்யப்பட்டு, மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்கள் நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்த ஒரு அருட்கண்ணி மோட்ச மகிமையோடு ஒருவருக்கு காணப்பட்டு தான் விண்ணரசில் பெரும் பாக்கியத்தோடு இருப்பதாகவும், தன் பாக்கியத்திற்கு அங்கே ஏதும் குறையில்லை என்றும், ஆயினும் தான் இன்னும் ஏதாவது விரும்புவதென்றால் தான் பூமிக்கு திரும்பி வந்து துன்பப்படவும், அதிக புண்ணிய பேறுகளையும் அதிக மோட்ச மகிமையையும் சம்பாதிக்கவே விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் ஒரே ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தை, அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை பக்தியோடு பூமியில் ஜெபிப்பதால் அதன் பலனாக விண்ணகத்தில் கிடைக்கக்கூடிய மகிமையை அடைவதற்கு தான் இந்த பூமியில் மரிக்கும் போது சகல வேதனைகளையும் தொல்லைகளையும் உலகம் முடியும் மட்டும் அனுபவிக்க மனப்பூர்வமாக சம்மதிப்பதாகவும் சொன்னார். இந்நிலையில் சகோதரனே, நீ உன் காலத்தையும் நேரத்தையும் எப்படி செலவிடுகிறாய்? இன்று நீ செய்யக்கூடியதை ஏன் நாளை வரையில் எப்போதும் தள்ளி வைக்கிறாய்? சென்ற காலம் சென்றதுதான், அது உன்னுடையதல்ல என்பதை மறவாதே. எதிர்காலமும் உன் சக்திக்கு உட்பட்டது அல்ல. நீ புண்ணியம் செய்யக்கூடிய காலம் இன்றுதான், நிகழ்காலம்தான் நிச்சயம். பாக்கியமற்ற மனிதனே, எல்லாம் அல்ல இறைவன் காலத்தையெல்லாம் உன் கையில் அடக்கி வைத்தது போல் ஏன் எதிர்காலத்தை நினைத்து கொண்டு வாழ்கிறாய் என்று புனித பெர்னதாந்து வினவுகிறார். உன் கையில் ஒரு மணி நேரம் கூட இல்லாதிருக்க ஒரு நாளை எப்படி கணக்கிட்டுக் கொள்ளுகிறாய் என்று புனித அகுஸ்தினார் கேட்கிறார். ஆம், இன்னும் ஒரு மணி நேரம் உன் வாழ்வு நீண்டிருக்கும் என்பது நிச்சயமற்ற நிலையில் நாளையும் நீ இருக்கப் போவதாக எப்படி நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுகிறாய்? இன்று நீ மரிக்க தயாராக இல்லாவிட்டால் உன் மரணம் நல்ல மரணமாய் இருக்காது என்பதில் அஞ்சக்கடவாய் என்று புனித தெரசா தீர்மானித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே,
இன்றைய நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தி அவரது மேன்மையை போற்றி புகழவும் அவருடைய மாட்சிக்காக அனைத்து காரியங்களையும் அவர் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கவும் இந்த நாளிலே இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றேயும் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் காயங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தருகின்ற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சொற்களால், எங்களுடைய நடவடிக்கைகளால், எங்களுடைய விமர்சனங்களால் எங்களோடு வாழும் மனிதர்களை மேலும் காயப்படுத்தாமல் நீர் எங்களுக்கு தந்த ஆறுதல் மொழிகளான உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய காயங்களை கட்டுப்போட்டு நோய்களை குணமாக்க வரம் தாரும். இன்று நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை உமது புகழை பாடுவதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் உமது நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல விதமான உபகாரங்களை நினைத்து நன்றி செலுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். அன்பு இறைவா, அனைத்தும் உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டது. இந்த நாளிலே நீர் செய்யப்போகிற அனைத்து வியப்புக்குரிய காரியங்களையும் நினைத்து முன்னதாகவே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பயணத்தில் உடன் வருபவரே, எங்களுடைய வேதனையில் ஆறுதலாக இருப்பவரே, எங்கள் நோய்களை குணப்படுத்துகிறவரே, எங்கள் பிள்ளைகளின் வாழ்வை வளப்படுத்துகிறவரே, நாங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் உள்ளத்திற்கு அமைதியை தருகிறவரே, எங்கள் இல்லத்தை ஆசீர்வதிப்பவரே, உம்முடைய திரு நாமம் மகிமை பெறுவதாக. உம்முடைய அரசு எங்களுடைய குடும்பங்களிலே கட்டி எழுப்பப்படுவதாக. நான் செல்லும் வழியெல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி என் கால் கல்லின் மேல் மோதாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. இன்று உமது அன்பு தாயுடைய திரு இருதயத்தை நாங்கள் நினைத்து அதனை போற்றுகிற இந்த வேளையிலே தயாபரியே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தஞ்சமே, பாவிகளுக்கு உன்னதமான அடைக்கலமே, நாங்கள் இவ்வுலக செல்வத்தையும் புகழ் பெருமைகளையும் பாராமல் பரலோக வாழ்வு வாழ, இயேசுவே எங்கள் உலகம் என்று வாழ எங்களுக்காகவும் திருமகனை மன்றாடும். பாவிகளுக்கு அடைக்கலமே, இந்த மன்றாட்டுக்களை உமது மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக மூவொரு கடவுள் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம்.